ஏசாயா 66:13 எழுதியிருக்கிறது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஆண்டவர் ஏன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த தாயை அங்கே மதர் அதை வந்து அங்கே எழுதியிருக்கார். ஏன் தெரியுமா? ஒரு மதர்லி லவ் வந்து எதுவுமே பேஸ் பண்ணாத ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்வாக தான் எப்பயுமே மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தா இருக்கும். பிள்ளைங்க வந்து கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு சில டைமில் சூழ்நிலை இருப்பாங்க, நல்லா இருக்கும் போது இருப்பாங்க. ஏதாவது நம்ம பொறாமப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து போயிடுவாங்க. இதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, எனக்கு வேண்டாம், டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருவாங்க. இதே ஒரு மகன் பிரச்சனை பண்ணனா, அம்மா இப்படி சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா, எனக்கு இந்த மகன் வேண்டாம், டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் மகனை பார்த்து சொல்லியிருக்கிறது பார்த்துருக்கீங்களா? இல்லவே இல்லை. அந்த தாய் வந்து கண்ணீர் விட்டு, என் மகன் ஏன் இப்படி இருக்கான், என் மகன் ஏன் இப்படி இருக்கான், அப்படி தான் அழுவாங்களே ஒழிஞ்சு, இந்த பையன் பொண்ணு எனக்கு இன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பை கட்டே ஆகாது என்னைக்குமே. அந்த தாய்க்கு எப்பயுமே அந்த புள்ள மேலே பாசம் இருக்கும். அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார், தாய் தேற்றுவது போல தேற்றும். God bless you.